ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக குக்கரில் எப்படி ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறது அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சிக்கன் குழம்பு கூட சொல்லலாம். நீங்கள் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி இந்த ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சால் தான் நம்ம ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகா வந்து நல்லா வதங்கட்டும். மிளகா வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அதாவது நம்ம சிக்கன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்க. தாளிக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் வந்து இப்போ நல்லா சாஃப்டாகவே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காரசாரமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூனில் வந்து கூட சீரக பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல மசாலா, அது குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா இருக்கும்ல, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் வந்து வீட்டு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சின்னதாக சில்லு எடுத்து வச்சுருந்தா நான் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படிலாம் சில்லு கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சிடுவோம். அதனால் நான் வந்து சில்லே எடுத்துட்டேன். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சு நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சிடலாம். அடுத்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு 4 பட்டை, 2 பிரியாணி இலை, 5 கிராம்பு, கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூனில் வந்து கல் பாசம் நல்லா வாசத்துக்காக இது எல்லாத்தையும் பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாகவே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும் நம்ம தாளிக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளி, இல்லாட்டி நார்மலாக 1.5 தக்காளி பழம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம மஞ்சள் பொடி அப்புறம் கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனில். நான் வந்து இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனையும் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நான் பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கொத்தமல்லி தலை ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஆட் பண்ணாதனால தான். ஆட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க.
நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். அந்த மசாலா இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எல்லா மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா மசாலாவோட நம்ம சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. அது வந்து பபிள்ஸ் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். கிட்டத்தட்ட 1.5 2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் உங்களுக்கு விருப்பமாக கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாட்டி ரொம்ப சால்னா மாதிரி கூட வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து இப்போ வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து காரம் வந்து எனக்கு கொஞ்சம் பத்தலை. அதனால் வந்து நான் வந்து சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு பார்த்ததில்ல, அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வந்துருச்சு. அப்படியே நம்ம வந்து விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, குழம்பு வந்து எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அளவு சாப்பிடலாம், அந்தளவுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான சூப்பரான குக்கரில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.